சட்டுன்னு வளர முட்டை செய்யும் மாயம். ஆனா எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? தலைமுடி வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர வேண்டும் என்பவர்கள் பலர் முட்டையை இயற்கை மாயம் போல பயன்படுத்துகிறார்கள். காரணம், முட்டையில் உள்ள புரதம், பயோட்டின் மற்றும் முக்கிய வைட்டமின்கள் தலைமுடி வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைத்து புதிய முடி வளர்ச்சியை தூண்டும் திறன் கொண்டவை. ஆனால் இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் என்பது முக்கியம். உண்மையில் பார்த்தால் முட்டையை சாப்பிடுவதுதான் தலைமுடிக்கு அதிக நன்மை தரும். ஏனெனில் முடி வளர்ச்சிக்கு தேவையான புரதம், பயோட்டின், வைட்டமின் B12 போன்ற சத்துக்கள் உடலுக்குள் சென்றால்தான் முடிவேர்கள் வலுப்பெறும். இதனால் முடி உதிர்வு குறைந்து புதிய முடி வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். முட்டையை தலைமுடியில் பூசுவது வெளிப்புற பராமரிப்பாக பார்க்கப்படுகிறது. இது தலைமுடியை மென்மையாக்கவும் பளபளப்பாக காட்டவும் உதவலாம். குறிப்பாக உலர்ந்த மற்றும் சேதமான முடிக்கு சில நேரங்களில் நல்ல மாற்றம் தரும். ஆனால் இது தற்காலிக பராமரிப்பு மட்டுமே. உடலுக்குள் சத்துக்கள் குறைந்திருந்தால் வெளியில் பூசுவதால் மட்டும் முழு பலன் கிடைக்காது. முடி உதிர்வை கட்டுப்படுத்த சரியான உணவு முறை மிகவும் அவசியம். முட்டையுடன் சேர்த்து கீரைகள், பேரிச்சம்பழம், பாதாம், பாசிப்பயிறு, பழங்கள் போன்ற சத்தான உணவுகளையும் தினசரி சேர்த்துக் கொள்ள வேண்டும். உடலில் இரும்பு சத்து மற்றும் புரதம் குறைந்தால் கூட முடி பலவீனமாக மாறும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணமாகும். உடலில் நீர்ச்சத்து குறைந்தால் முடி உலர்ந்து உடையும் தன்மை அதிகரிக்கும். அதேபோல் இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் இல்லாததாலும் முடி உதிர்வு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. முட்டையை தலைமுடியில் அடிக்கடி பயன்படுத்தும் போது சிலருக்கு வாசனை பிரச்சனை அல்லது அலர்ஜி ஏற்படலாம். குறிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவர்கள் முதலில் சிறிய அளவில் பயன்படுத்தி பார்த்த பிறகே தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். சுத்தமாக கழுவாமல் விட்டால் தலை சருமத்தில் ஒட்டும் உணர்வும் ஏற்படலாம். இயற்கை எண்ணெய்கள் மற்றும் நல்ல தரமான ஹேர் மாஸ்க் பயன்படுத்துவதும் தலைமுடி பராமரிப்பிற்கு உதவும். தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கற்றாழை போன்ற இயற்கை பொருட்கள் சிலருக்கு நல்ல பலன் தரக்கூடும். ஆனால் ஒவ்வொருவரின் தலைமுடி தன்மையும் வேறுபடும் என்பதால் ஏற்ற முறையை தேர்வு செய்வது முக்கியம். சுருக்கமாக சொன்னால், தலைமுடி வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமெனில் முதலில் சத்தான உணவு அவசியம். அதில் முட்டை முக்கிய பங்கு வகிக்கிறது. தலைமுடியில் பூசுவது கூடுதல் பராமரிப்பாக இருக்கலாம். ஆனால் உணவின் மூலம் கிடைக்கும் சத்துக்களே நீண்ட காலத்தில் உண்மையான பலனை தரும்.